ஈவினிங் டைமில் டக்குன்னு செய்யக்கூடிய வாழைப்பழ குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். இந்த குழிப்பணியாரம் வந்து வெளியில் மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழம் பழுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, இது கூட 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கூடவே 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நெய்யில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அடுத்து வந்து குழிப்பணியார கல்லை அடுப்பில் சேர்த்துருக்கேன். கூடவே நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண குழிப்பணியார மாவை இது கூட சேர்த்துக்கிறேங்க. இதில் சேர்த்துருக்க வாழைப்பழம், வெல்லம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அந்த மாவாக இருக்கும்போதே அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த சென்டரில் உள்ளது வேகமாகவே வெந்துடும். அதனால 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்த இதுகள்லாம் ஸ்லோவாக வேகும். அடுத்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலும் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.